எவ்வளோ நாளா இது தெரியாம போச்சே! இட்லி, தோசைக்கு மாவு அரைக்கும்போது கொஞ்சமா உளுந்து மாவு எடுத்து வச்சா போதும். வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜூஸியான மினி ஜாங்கரி ரெடி பண்ணிரலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? உளுந்த ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதிலேயே கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ்க்காக அதுல அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாயிரக்கூடாது. நெக்ஸ்ட் சீனி பாக ரெடி பண்ணிக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம் வரணும். தண்ணியா இருந்தா ஜாங்கிரி சாப்பிட நல்லா இருக்காது. பதம் ரொம்ப முக்கியம். அதோட கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லனாலும் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவ பால் கவர் இல்லனா பைப்பிங் பேக்ல சேர்த்துக்கோங்க. நான் ஜிப்லாக்ல சேர்த்திருக்கேன். அதோட எட்ஜஸ கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜாங்கிரி நல்லா பொரியணும். அப்பதான் பாகுல ஊறும்போது சாப்பிட நல்லா இருக்கும். இல்லனா வேகாத மாதிரி இருக்கும். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் அத ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டியான ஜூஸியான மினி ஜாங்கிரி ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.